சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், ராஜ்கிரண், சூரி, மனோபாலா, சமுத்திரக்கனி உள்பட பலர் நடிப்பில் பொன்ராம் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் ரஜினி முருகன். லிங்குசுவாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் இப்படத்திற்கு டி இமான் இசையமைத்துள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் முடிந்து ரிலீஸ்க்கு காத்திருக்கின்றது. ஏற்கனவே இப்படம் ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என கூறப்பட்டது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அப்போது ரிலீஸ் ஆகாமல் போனது. பிறகு கடந்த 17ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று வெளியாக இருந்தது. அப்பவும் ரிலீஸ் ஆகவில்லை. அதற்கு பிறகு இப்படத்தை பற்றி எந்த தகவலும் இல்லை. எப்போது ரிலீஸ் ஆகும் என்றும் தெரியவில்லை. இந்நிலையில் ஏன் படம் தாமதமாகிக் கொண்டே போகின்றது என்று விசாரித்தால் சில தகவல்கள் கோடம்பாக்கத்தில் இருந்து கிடைத்தது. ரஜினி முருகனின் தயாரிப்பு நிறுவனமான திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் கடன் பிரச்சனையால் தான் படம் திட்டமிட்டபடி அன்று வெளியாகவில்லையாம். படம் வெளிவராது பற்றி படத்தின் இயக்குநரான பொன்ராம் கூட என்னதான் திருப்பதி உண்டிலில் வண்டி வண்டியாக பணத்தை கொட்டினாலும் கடனை அடைக்க முடியவில்லையே என்று அவரது ஆட்சேபத்தை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் தற்போது படத்தை விரைவில் வெளியிட வைக்கும் முயற்சியில் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் இறங்கியுள்ளதாக தெரிகின்றது. தங்களுக்குள்ள கடனை அடைக்க பல வழிகளிலும் பணத்தை திரட்டி வருகின்றார்களாம். எப்படியாவது கடனை அடைத்துவிட்டு படத்தை அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வெளியிட முயற்சி செய்து வருகிறார்களாம். ரஜினி முருகன் படம் ஆரம்பமான நாளில் இருந்தே அதன் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்து வருகின்றது. படத்திற்கு டேபிள் ப்ராஃபிட் ஆகவே சுமார் 30 கோடி ரூபாய் வரை கிடைத்ததாக சொல்கிறார்கள். அவ்வளவு லாபம் கிடைத்தும் திருப்பதி பிரதர்ஸ் படத்தை வெளியிடாமல் மற்ற படங்களுக்காக வாங்கிய கடன் பிரச்சனையில் ரஜினி முருகன் படம் மாட்டிக்கொண்டதுதான் இயக்குனர் பொன்ராம் அப்படி ஒரு பதிவை போடவும் காரணமாக அமைந்தது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.